السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையிலே தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமென்ற மற்றொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமென்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக அடுத்த கட்டமாக சந்திக்க இருக்கக்கூடிய ஃபர்ஸக்குடைய வாழ்க்கை, மன்னரையுடைய வாழ்க்கையிலையும் அதனைத் தொடர்ந்து ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்காக சொர்க்க நோக்கத்திற்காக நாமெல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று குணம் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே குலை நடுங்க வைக்கும் நிகழ்வுகள் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்திகள் நம்மை நிலை குலைய வைக்கும் மறுமை நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மன்னரை வாழ்க்கையில் கெட்ட மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். இந்த மன்னரை வாழ்க்கை என்பது நாம் இறந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதலாவது ஒரு கட்டம். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் ஒரு நாள் அழித்து விடுவான். நாம் இன்னைக்கு இருக்கிற அந்த காயல் பட்டணம் ஒரு நாள் இருக்காது. எந்த ஒரு ஊருமே எந்த ஒரு நாடும் இந்த அண்ட சராசரமும் ஒரு நாள் இல்லாமல் போகும். அதன் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மனிதர்களையும் எழுப்பி உயிர் கொடுத்து விசாரணை செய்யக்கூடிய ஒரு நாள் தான் மறுமை என்று சொல்லக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கை. இந்த மறுமை நாள், இந்த உலக அழிவு நாள், இது கண்டிப்பாக நடக்கும் என்று செய்கிறாங்க விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்துடைய முடிவு, இந்த சூரியனுடைய முடிவு, இந்த அண்ட சராசரத்துடைய முடிவு கண்டிப்பாக ஒரு நாள் அழியத்தான் போகுது என்று அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அண்ட சராசரம் ஒரு நாள் அழியும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த அழிவுக்கு முன்னால் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரம் அழியுமா இல்லையா? இந்த அழிவுக்கு முன்னால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சில அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் இந்த உலகம் அழியும். அதில் சிறிய அடையாளங்கள் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக முடிவு நாள் வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அதில் சிறிய அடையாளங்களை இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம் கண் முன்னாடி பார்க்கிறோம். கொலைகள் பெருகும் என்று சொன்னார்கள், விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள், மது பழக்கம் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். இது மாதிரி ஏராளமான அடையாளங்களை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். இது போக மனிதர்களை நிலை குலைய வைக்கும், மனிதர்களுடைய அந்த குலைகளை நடுங்க வைக்கும்
மிக பிரம்மாண்டமான ஒரு 10 அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடந்த பிறகுதான் இந்த உலகத்தை அண்டசராசரத்தை அல்லாஹ் அளிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னென்ன அடையாளம்? ஒரு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய 10 அடையாளத்தில் ஒன்று தஜ்ஜால். அதிசய மனிதன் தஜ்ஜால். அவன் வருவான், அவன் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துவான். அவனிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம். அத்தஹியாத்தில் ஓதுறோமா இல்லையா? என்ன ஓதுறோம்? வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு இறைவா உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். தஜ்ஜால் ஒன்று. வேற யாஜூஜ் மௌஜூஜ். யாஜூஜ் மௌஜூஜ் என்ற ஒரு கூட்டம் வரும். அவங்க பெரிய ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாங்க. அவர்களும் அழிந்து விடுவார்கள். வேற சூரியன், கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் இந்த பக்கம் உதிக்குதா இல்லையா? இந்த சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கு பக்கம் உதிக்கும். அப்ப மேற்கு பக்கம் உதிக்கணும், என்ன நடக்கணும்? பூமி ரிவர்ஸ்ல சுத்தணும். இந்த பூமி இப்ப சுத்திட்டு இருக்கிற பூமி ரிவர்ஸ்ல சுத்தினாதான் என்ன செய்யும்? இந்த சூரியன் இப்படி உதிக்கிற மாதிரி இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வா இருக்கும். அடுத்து 3. வேற தஜ்ஜால் சொல்லிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா நபி இன்னும் இறக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் கிட்ட இருக்கிறாங்க. வருவாங்க. வரக்கூடிய ஸ்டைலே வேற வேறமா இருக்கும். வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. இன்னைக்கு சேட்டிலைட்டை வச்சு தன்னுடைய நாட்டை எந்த ஒரு ஆபத்து நோக்கி வந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். நம்ம நாட்டுக்கு மேல இது பறக்குது அது பறக்குன்னு கண்டுபிடிக்கிறான் இல்லையா? ஈசா நபி வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கும்? மிக துல்லியமா இருக்கும். வானத்திலேருந்து அப்படியே இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து என்ன செய்வாங்க? அவங்க வந்து உலகத்தில் இருப்பாங்க. அப்ப ஈசா நபியுடைய வருகை ஒன்று இருக்கிற நாள். வேற இல்ல, அது பெரிய அடையாளம் இல்லை. என்ன? புகை மூட்டம். ஒரு பெரிய புகை மூட்டம் ஒன்று வரும். அந்த புகை மூட்டம் வந்து மூமின்களை வந்து சின்ன அளவில் பாதிக்கும், இறை மறுப்பாளர்களை பெரிய அளவில் பாதிக்கும். புகை மூட்டம். வேற பூகம்பம். எத்தனை பூகம்பம்? 2 3? சரி, மற்ற 3 பூகம்பங்கள். பூகம்பங்கள்லாம் சாதாரண பூகம்பம் நினைச்சிடாதீங்க. இப்ப நாம பார்க்கிறோமே ரிக்டர் அளவுகோல்ல 6.2 7.2 8 வரைக்கும் போனாலும் தாங்காது. ஒரு உழுக்கு உழுக்குனா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளுக்கு முன்னால் 3 பூகம்பங்களை அல்லாஹ் நிகழ்த்துறான். அதாவது மேற்கே ஒரு பூகம்பம், அப்புறம் கிழக்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான பூகம்பம். மிக பெரிய ஒரு அழிவு நடக்கும். அடுத்து வேற எப்படி? அதிசய பிராணி. அதிசய பிராணி ஒன்று என்ன செய்யும்? தோன்றும். அது மக்கள்கிட்ட பேசும். லாஸ்டா சொன்னாங்க, அதாவது நெருப்பு. யமன் நாட்டிலேருந்து ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பும். அந்த நெருப்பு வந்து என்ன செய்யும்? மிக பிரம்மாண்டமான ஒரு அளவில் எரியும். அது எரிஞ்சுக்கிட்டே வரும். அந்த காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே வரும். மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஆஹா, இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்டி படுக்கையை எடுத்துட்டு கிளம்புவாங்க. எங்க அல்லாஹ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க நினைக்கிறானோ அங்க என்ன செய்யணும்? ஒன்று சேர்த்து அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான்? டோட்டலா அல்லாஹ் அழிப்பான் என்ற ஒரு நிலை என்ன செய்யறோம்? இந்த செய்தியிலேருந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நடக்கும்போது நாம இருக்கிறோமா என்னன்னு தெரியாது. இன்னும் என்ன செஞ்சிடலாம்? இன்னும் ஒரு 1000 வருஷம் கூட போகலாம். இன்னும் பல 1000 வருடங்கள் கூட போகலாம் உலக அழிகிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் மறுமை நாளும் இவ்வாறு இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளாங்க. எப்படி? 2 விரல் இப்படி சேர்க்கிறாங்க. இப்படி சேர்த்து காட்ட, நானும் மறுமை நாளும் இவ்வாறு இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது? 1400 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. அப்ப அல்லாஹ் எப்ப அழிக்க போறான்னு நமக்கு தெரியாது. இன்னும் பல 1000 வருடங்களுக்கு கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த அண்ட சராசரம் அழியும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டோட்டலாக அல்லாஹ் அழிச்சிருவான். இது ஒரு நிகழ்வு. இது உலகத்துல. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிடறான்ல. அழிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எப்படி அல்லாஹ் மறுமை நாளை உண்டாக்குகிறான்? அந்த தீர்ப்பு நாளை அல்லாஹ் எப்படி உண்டு பண்ணுகிறான்? த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. நம்ம ஓதுறோமா இல்லையா? அந்த தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக அல்லாஹ் இருப்பான். அந்த தீர்ப்பு நாளை அல்லாஹ் எப்படி உண்டு பண்ணுவான்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரத்யோகமாக சில மலக்குகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான்.
அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? சூர் ஊதுவார்கள். ஒரு தடவை சூர் ஊதுவாங்க, டோட்டலா அழிஞ்சிரும். இன்னொரு தடவை சூர் ஊதுவாங்க, மனித சமுதாயம் ஒட்டுமொத்த மனிதர்களும் அந்த வெட்ட வெளியில மஹ்ஷர் மன்றத்தில் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சம்பந்தமாக குர்ஆன்ல பேசுறான். சூரா யாசின் 36வது அத்தியாயம், நோட் பண்ணிக்கங்க. கேள்வி கேட்கும் பொழுது அத்தியாய நம்பர் கூட கேட்போம். 36வது அத்தியாயம் 51, 52, 53 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். ஓ நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். சூர் ஊதப்படும், ஒரு தடவை எக்காலம் ஊதப்படும். உடனே அவர்கள் மண்ணறைகளிலிருந்து தமது இறைவனிடம் விரைந்து செல்வார்கள். யாரே? மண்ணறையில் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு முன்னாடி மௌத்தானவங்க எல்லாரும் மண்ணறையில் தான் இருப்பாங்க. அந்த மண்ணறையில் இருக்கக்கூடியவர்கள் தமது இறைவனிடம் விரைந்து செல்வார்கள். காலு, அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா ஹாதா வஅதர் ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். எங்களின் கேடே. மண்ணறையிலிருந்து எழும்பி வந்தவனா அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய கேடே, எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தது யார், எங்களை எழுப்பியவன் யார் என்று கேட்பார்கள். அப்ப சொல்லப்படும், அளவிலா அருளாளன் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்கள் உண்மை என்று கூறியக்கூடிய நாள் இந்த நாள் தான், இந்த மறுமை நாள் தான் அல்லாஹ் உண்டு பண்ணுவான்னு சொன்னானா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த மறுமை நாள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படும். இன்கானத்து இல்லா சைஹத்தன் வாஹிதா ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன். ஒரே ஒரு பெரும் சத்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. உடனே அனைவரும் நம்மிடம் கொண்டு வரப்படுவார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த பூமியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த கடைசி மனிதன் வரைக்கும் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வருவார்கள், நம்மிடம் கொண்டு வரப்படுவார்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. யாராவது மிஸ் ஆக நினைக்கிறீங்களா? ஃபிரௌன் ஒளிஞ்சிருவானா? காமான் ஒளிஞ்சிருவானா? ஹாமான் இல்லாம போயிடுவானா? இந்த உலகத்தில் ஆட்டம் போட்டு அழிச்சாட்டியம் செஞ்ச அத்துணை மனிதர்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த வெட்ட வழியில மஹ்ஷர் மன்றத்தில் தான் கூட்டுவான். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 4வது அத்தியாயம் சூரா நிசால 87 அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லா யஜ்மஅ அன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீ வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ், அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை, உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான். எல்லாத்தையும் ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்று சேர்ப்பான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. அல்லாஹ் இதுல டவுட் பற்றாதிய. யாரெல்லாம் வராதுப்பா, மறுமை நாள்லாம் வராதுப்பா, அது பாட்டுக்கு ஜெனரேஷன் போயிட்டே தானே இருக்கு அப்படின்னு சந்தேகம் வேணாம். இதுல எந்த சந்தேகம் பட்டு விடாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அஸ்தகு மினல் வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? அல்லாஹ் தான் உண்மைக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வை விட உண்மையை சொல்பவன் வேறு யார் என்று அல்லாஹ் நினைச்சான் இந்த இடத்துல கேட்கிறான். சரி, எழுப்பியாச்சு, டோட்டலா எழுப்பியாச்சு. இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டி வைக்கிறான். கொஞ்சம் அந்த நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உலகத்தில் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இப்போ ரீசெண்டா மக்கள் தொகை எவ்வளவு? எத்தனை? 130 கோடி. அது இந்தியா மட்டும். 600க்கு முன்னாடி உள்ளது 800 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். 800 கோடி. இன்னைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகை எத்தனை? 800 கோடிக்கு மேலே. இந்த 800 கோடி பேரையும் ஒரு இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும்? இந்த 800 கோடி பேரையும் ஒரு இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும்? 800 கோடி பேர் தான் அல்லாஹ் கூட்டுவானா? எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த உலகத்தை உண்டு பண்ணான்னு தெரியல. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் இந்த உலகம் ரன் ஆகும் தெரியல. அப்போ பெருகொண்ட மனித சமுதாயம் டோட்டலா வந்து நிற்பாங்க. நம்ம சில லட்சங்கள் கூடக்கூடிய மாநாடுகளை கலந்துருக்கிறோம்ல. சில லட்சங்கள் கூடக்கூடிய ஒரு சபையில் நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம தௌஹீத் ஜமாத் மாநாடு நடக்கும். என்ன அமளி துமளியா இருக்கும் பார்த்தீங்களா? பிள்ளைய காணும், அதை காணும், இதை காணும், அவங்களுக்கானும் இவங்களுக்கானும். முன்னாடி மாநாட்டுக்களா நீ வரவே மாட்டோம்பா, பட்ட பாடு போதும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கா இல்லையா? டோட்டலா ஒரு இடத்துல ஒரு சமுதாயம் கூடிச்சுன்னு சொன்னா அது பெரிய கொண்ட ஒரு அமளி துமளியா இருக்குது. இதுல அல்லாஹ் கூட்டுறான், இந்த மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனிதர்களையும் வெட்ட வழியில நிர்வாணமாக அல்லாஹ் எழுப்பி விட்டுருவான்.
அப்படி எழுப்பி விடும் பொழுது அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது பேச முடியுமா? எவரும் வாய் திறக்க முடியாது. அப்பாமார்கள்லாம் கப்சிப் சைலண்டாக தான் இருப்பாங்க. இங்க சொல்றாங்களே இந்த அவுலியா காப்பாத்துவாங்க, அந்த அவுலியா காப்பாத்துவாங்க அப்படிங்கிறாங்களே, நபிமார்கள் முதற்கொண்டு கப்சிப் சைலண்ட் தான் இருப்பாங்க. நபிமார்கள் முதற்கொண்டு அந்த நபிமார்களே சொல்லுவாங்களாம், எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலப்பா, நாங்களே வாழக்கூடிய காலத்துல சில தவறுகள் செஞ்சிருக்கிறோம், அதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன தர போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நபிமார்களை கைவிட்டு விடுவார்கள். அப்படி என்றால் சாதாரண மக்களாக இருந்து இவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை காப்பாற்றுவார்களா? யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒருத்தன் பேச முடியாது, எல்லாம் கப்சிப் சைலண்ட். அல்லாஹ் எப்படி கூட்டான் தெரியுமா? அந்த சபை எப்படி தெரியுமா? அந்த மஹ்ஷர் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 18வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஓ உரிது அலா ரப்பிக ஸஃபா, உமது இறைவன் முன்பு அந்த மனித சமுதாயம் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். வரிசைதான், கொய்யாமையெல்லாம் இருக்காது, நில கொலைஞ்சு போயெல்லாம் இருக்காது, எல்லாம் வரிசையா நிப்பாட்டப்படுவார்கள். ஓ உரிது அலா ரப்பிக ஸஃபா லக்கத் ஜிஅதுமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. அல்லாஹ் பேசுகிறான், தொடக்கத்தில் நாம் உங்களை படைத்ததை போன்று இன்று நம்மிடம் வந்து விட்டீர்கள். எப்படி அல்லாஹ் நம்மளை தொடக்கத்தில் படைச்சான்? ஆரம்பத்தில் நம்ம படிக்கும் போது உடம்புல ட்ரெஸ் இல்லாம தானே உலகத்தில் பிறந்தோம். அதே மாதிரி நிலையத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமையில மனிதர்களை கூட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மஹ்ஷர் மன்றத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வெட்ட வெளியில நிர்வாணமாக எழுப்பி விட்டுருப்பான். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பாங்களே, ஆடை இல்லாம இருப்புக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. அங்க ஒவ்வொருத்தருடைய நிலை எப்படி இருக்கும்? யா நஃப்சி யா நஃப்சி, என்னுடைய நிலை என்னன்னு தெரியலையே. அல்லாஹ் தான் குர்ஆன்ல ஒருத்தர் சொல்லி காட்டுறான், யௌம யஃபிருல் மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி. அந்த மறுமை நாளில் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினை விட்டு வெறுண்டு ஓடுவான். ஒவ்வொருவருக்கும் என்ன நிலையா இருக்கும்? எனக்கு அல்லாஹ் இங்க என்ன தீர்ப்பு தரப்போறான்னு தெரியல, எனக்கு சொர்க்கமா எனக்கு நரகமா, இந்த நாளை நாங்க நம்பாம இருந்துட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு நாளை அல்லாஹ் உண்டு பண்ணி விட்டானே, என்ன நாள், தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கா, எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடலாமா, என்னடா இப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஒரு நாள்ல வந்து நிக்கிறோமே என்று ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? அந்த மறுமை நாள்ல எனக்கு அல்லாஹ் என்ன தரப்போன்னு தெரியாது. அம்மா அப்பெல்லாம் பக்கத்துல இப்பதான் செய்வாங்க, வாடா வாப்பா அவனை காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்களா? வெறுண்டு ஓடுவார்கள். உம்மாடி இவன் எங்க நம்ம நன்மை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் நம்ம நரகத்துல போட்ட இடத்துக்காக வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தன் தாயை விட்டு, தன் தந்தையை விட்டு, தன்னுடைய உற்றார் உறவினர்களை, தன்னுடைய எல்லா மக்களை விட்டு வெறுண்டு ஓடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். அந்த இடத்துல எப்படி அல்லாஹ் எழுப்புறான்? தொடக்கத்தில் நாம் உங்களை படைத்ததை போன்று நம்மிடம் வந்துள்ளீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பல் ஜஅம்தும் அல்லன் நஜஅல் லக்கும் மௌஇதா, ஆனால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்தவே மாட்டோம் என்று தானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த மறுமை நாள் வராதுதானே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அல்லாஹ் அப்படி கேட்பான், நான் இந்த நாளை உண்டு பண்ண மாட்டேன் நீங்க நினைச்சிய, ஆனால் இன்று நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், என்னிடத்தில் வந்து விட்டீர்கள் என்று இறைவன் கேட்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான், வரிசையா நிப்பாட்டி வச்சிருவான். வரிசையா நிக்கிறது மட்டும் இல்ல, நீல் டவுன்ல நிப்பாங்க. எல்லாம் நீல் டவுன், மண்டியிட்டு எல்லாம் சரண்டர். படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் மண்டியிட்டு நிற்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 45வது அத்தியாயம் 28வது வசனத்தில் பேசுகிறான், ஓ தரா குல்ல உம்மத்தின் ஜாசியா, ஒவ்வொரு சமுதாயமும் முழங்காலிட்டவர்களாக மண்டியிட்டவர்களாக நிற்பதை நீர் காண்பீர். எல்லாம் டோட்டல் சமுதாயம் முட்டு போட்டு நிற்பாங்க அல்லாஹ் முன்னாடி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல அவர்கள் யாராவது பேசுவார்களா? வாயை திறந்து பேச முடியுமா? பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கப்சிப் சைலண்ட் தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 78வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யௌம யகுமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா, ஜிப்ரீல் எனும் ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் அந்த நாளில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை மண்டியிட்டு வரிசையா நிப்பாட்டி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் வரிசையா நிற்பார்கள்.
அப்படி நிற்கக்கூடிய அந்த நாளில் லா யத்தகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா, அளவிலா அருளாளன் அனுமதி அளித்து நேர்மையாக பேசுபவரை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். சில பேருக்கு தான் அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். அதுல யாரு ஒரு நபர்? யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நபிக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அப்ப வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி இருப்பார்கள் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயம் 108வது வசனத்துல வஹஷஅத்தில் அஸ்வாதி லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அந்நாளில் அழைப்பாளர்களை பின்தொடர்ந்து செல்வார்கள். அங்க அழைப்பாங்களாம், வாங்கன்னு ஒரு அழைப்பு விடப்படும். எல்லாம் அந்த அழைப்பாளரை பின்தொடர்வார்கள். அதில் எவ்வித கோணலும் இருக்காது. அளவிலா அருளாளனுக்கு முன்னால் அனைத்து சப்தங்களும் அடங்கிவிடும். ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இந்த இடத்துல நிக்குதுங்க. ஒரு சத்தம் இருக்காது. அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லா ஓசைகளும் அடங்கிவிடும். ஒரு சத்தம் மட்டும் கேட்குங்கிறான். என்ன சத்தம் கேட்கும்? ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? இந்த வசனத்தை எல்லாம் தொடர்ச்சியா சொல்றான். காலடி சப்தத்தை தவிர, எடுத்து வைக்கக்கூடிய காலடி சப்தத்தை தவிர மற்ற அனைத்து சப்தங்களும் அடங்கிவிடும் என்று மறுமை நாளுடைய கடுமை, மறுமை நாளுடைய திடுக்கத்தை பற்றி சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு நாள் வர இருக்கிறதே, இதை நாம் சந்திக்க இருக்கிறோமே, இந்த நாளுக்காக நாம் என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? அதான் இங்க விஷயம். இந்த மறுமை நாளுக்காக நாம் என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒட்டகத்துல இருக்கிறாங்க, ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறாங்க. இருந்துகிட்டு மறுமை நாள் குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். சூரா ஹஜ்ஜுடைய 22வது அத்தியாயத்துடைய முதல் வசனம் 2வது வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னான எச்சரிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. யா அய்யுஹன் நாஸ் உத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅதி ஷைஇன் அலீம், மனிதர்களே, உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நேரத்தின் திடுக்கம் கடுமையான விஷயமாகும். மறுமை நாளுடைய திடுக்கம் இருக்கா இல்லையா, அது நிலை குலைய வைத்துவிடும். தீர்ப்பு நாள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல வார்த்தைகளை கொண்டு சொல்லி காட்டுறான். பார்வைகள் நிலை குத்தி இருக்கும் நாள் நல்லா சொல்லி காட்டுறான். ஒலா தஹ்ஸபன்னல்லதீன காஃபிலன் அப்படி நல்லா ஆரம்பிக்கிற ஒரு வசனத்துல, இந்த உலகத்துல அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறானே, அட்டுளைகள் பண்ணிட்டு இருக்கிறானே, இவர்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இவர்கள் நான் வச்சிருக்கிறேன் எந்த ஒரு நாளுக்காக, பார்வைகள் நிலை குத்தி இருக்கக்கூடிய ஒரு நாளுக்காக இவரை நான் விட்டு வச்சிருக்கிறேன். அந்த நாள்ல நான் வசமா பிடி பண்ணி அல்லாஹ் மறுமை நாள் சம்பந்தமா சொல்லும் பொழுது, பார்வைகள் நிலை குத்தி இருக்கக்கூடிய நாள், இதயங்கள் தொண்டை குழி அடையக்கூடிய நாள். இந்த கொலை இருக்கையில ஈர கொலை அப்படியே நடுங்கி போய் நிற்பாம். அப்படியே பேமொழி பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களா இல்லையா, பைத்தியக்காரர்களாக போதை வைப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்தை பேசுறான். தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த நாளை நீங்கள் பார்க்கும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொரு பெண்ணும் தான் எதற்கு பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா, என்ன வேலை இருந்தாலும் அதை என்ன செஞ்சிருவா, விட்டுட்டு பிள்ளைக்கு அந்த பசியை தணிப்பதற்கு தான் அவர் முற்படுவாள். அப்படிப்பட்ட தாய் இந்த மறுமை நாளை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவாளா, பிள்ளையை விட்டு விடுவாள். பாலூட்டும் ஒவ்வொரு பெண்ணும் தான் எதற்கு பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள். ஒவ்வொரு கர்ப்பிணியும் தனது கருவை பிரசவித்து விடுவார்கள். கர்ப்பிணியா இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க பயத்தில் என்ன செஞ்சிருவாங்க, பிரசவித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீர் மக்களை போதையில் இருப்பவர்களாக பார்ப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அந்த மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவராக நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அவர்கள் போதையில் இருப்பவர்கள் கிடையாது, மாறாக அல்லாஹ்வின் வேதனை மிகவும் கடுமையானது. அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை குறித்து, அந்த வேதனை குறித்து பயந்து என்ன செய்வார்கள், அவர்கள் நாளை மறுமையில் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத் வலா யூசிகு வஸாகஹு அஹத். சூரத்துல் ஃபஜ்ர் அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் தண்டிப்பதை போல் யாரும் தண்டிக்க முடியாது, அல்லாஹ் கட்டுவதை போல் யாரும் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை என்ன செய்ய எழுப்ப இருக்கிறான். அந்த நாளில் அந்த மனிதர்களை விசாரிக்க இருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, எத்தனை வருஷம் அங்க இருப்பாங்கன்னு சொன்னோம், எத்தனை வருஷம் விசாரணை பண்றோம்? 10,000 50,000 வருடங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க,
இந்த கடுமையில 50,000 வருஷம் இருக்கணும். அமளி துமளியா தான் கிடக்கும். அல்லாஹ்வுடைய கணக்குல ஒரு நாள், அல்லாஹ்வுடைய கணக்கு அது ஒரு நாள் தான். நம்முடைய கணக்கு என்னது? 50,000 வருஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் இருப்பாங்க. டோட்டலா எப்படி இருப்பாங்க அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஜில்சால் அல்லாஹ் பேசுறான். ஃபயௌமைதின் யஸ்துருன் நாசு அஸ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும். அந்த நாளில் மக்கள் எல்லாம் தமது செயலுக்கு தக்கனவாறு பிரிக்கப்படுவார்கள். உலகத்தில் எப்படி எப்படி வாழ்ந்தார்களோ அந்த செயல்களுக்கு தக்கனவாறு நாளை மறுமையில் பிரிக்கப்படுவார்கள். அந்த செயல்களை காட்டப்படுவார்கள். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த அடையாளத்தோடு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மறுமையில் எழுப்புவான். இப்படி ஏராளமான தீமைகள் இருக்குது. மஹ்ஷர் மன்றத்தில் அல்லாஹ் எப்படி மனித சமுதாயத்தை எழுப்புறான் பாருங்க. அதாவது முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறேன். முதல்ல ஒரு விஷயம், இந்த வட்டி வாங்குறாங்களே இல்லையா, வட்டிக்கு வருவங்களாம் எப்படி எழுப்பப்படுவாங்க தெரியுமா? எப்படி எழுப்பப்படுவாங்க? பைத்தியக்காரர்களாக சைத்தான் தீண்டியவனை போல எழுப்பப்படுவார்கள். ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கிறுக்கு பிடிச்சு போய் பைத்தியமாக அந்த மஹ்ஷர் மன்றத்தை நிப்பா. இது எல்லாரும் பார்ப்பாங்க. இது என்ன செய்வாங்க? எல்லாருமே பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். இவன்லாம் யாரு? வட்டி மூசாக்கள், வட்டி வாங்கினவர்கள், கிறுக்கு பிடித்தவர்களாக பைத்தியக்காரர்களாக இப்படி ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை எவ்வளவு பேரும் தெரியல. யாரெல்லாம் வட்டி வாங்கினாங்களோ அவங்க இப்படி எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். இது மாதிரி உலகத்தில் பாவங்கள் செய்தவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவத்துக்கு தக்கனவாறு அல்லாஹ் மஹ்ஷர் மன்றத்தில் எழுப்பிவிட்டுருவான். இன்றைக்கு நாம் ஒரே ஒரு பாவத்தை தான் பார்க்க போறோம். என்ன பாவம் தெரியுமா? மிக பெரும்பாவம் என்னது? பாவத்திலே பெரும்பாவம் என்னது? இணை வைப்பு. பாவத்திலே பெரும்பாவம் இணை வைப்பு, இறை நிராகரிப்பு, அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர்களை மறுப்பது. இதுதான் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை செய்தவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்துட்டாங்க. சாதாரண பாக்கியம் இல்லை. ஆனால் நாம் இந்த மார்க்கத்தை விளங்கி அறிஞ்சி எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிச்சு குர்ஆனையும் பார்த்து இதுதான் உண்மையான வேதம் என்று அப்படி நம்ம வரல. நம்முடைய வாப்பா உம்மாவும் முஸ்லீம், அதனால் நாமளும் முஸ்லீம். அப்படித்தானே? பிறப்புல பாக்கியத்தை தந்திருக்கிறான். உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்தில் தான் பிறக்குது. அவருடைய தாய் தந்தையுடைய வளர்ப்புல தான் அது மஜூசியாகவோ யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ மாறிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தை வேறு கொள்கையில் இருந்தா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருப்போமா? எங்கேயாவது சினிமா தேட்டரில் உட்கார்ந்து இருப்போம், எங்கேயாவது வீணான காரியங்களை மூழ்கடிச்சிட்டு இருப்போம், எங்கேயாவது டாஸ்மாக்ல உட்கார்ந்து சாராயத்தை குடிச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி இருக்கிறான். பிறப்பில் வளர்ப்பில் இந்த சத்தியத்தை தந்திருக்கிறான். ஏகனாகிய அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையில அல்லாஹ் நம்மளை இருக்க வச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க? இது அல்லாம அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் கண்டதை வணங்கியவர்கள், தன்னுடைய மனோ இச்சையை இறைவனாக எடுத்துக்கொண்டவர்கள் நாளை மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா, அதாவது தலையால் நடந்து வருவார்கள். இந்த ஏகரைவனை மறுத்தாங்களே இல்லையா, அல்லாஹ்வை மறுத்தவர்கள் மறுமையில வரும்பொழுதே எப்படி நடந்து வருவாங்க? தலையை வச்சு நடந்து வருவாங்க. தலையால் நடக்க சாத்தியமா? கை பேலன்ஸ் கையெல்லாம் இருக்காது, தலையால் தான் நடந்து வருவாங்க. இப்படி எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? பெருங்கொண்ட மனித சமுதாயம், பெருங்கொண்ட மனித சமுதாயம். ஏன்னா அதிகமான பேர் எதில் தான் இருக்கிறாங்க? அசத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. நரகத்துக்காகவே அல்லாஹ் சிலரை படைத்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நரகவாசிகளா இருக்கக்கூடிய ஏக இறைவனை மறுப்பவர்களை, ஏக இறைவனை நிராகரித்தவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி எழுப்புவான்? எப்படி அவர்கள் வருவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறை மறுப்பாளன் மறுமை நாளில் தன் முகத்தால் இழுத்துச் செல்லப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், முகத்தால் எப்படி நடக்க முடியும்? முகத்தை வச்சு எப்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் 2 கால்களால் நடக்க வச்சவன் யாரு? அல்லாஹ் தான். உண்மையிலேயே 2 காலம் நடக்கிறது சாத்தியம் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு நடக்கிற 2 கால் நடக்கிறோம்ல, 2 காலம் நடக்கிறது சாத்தியமே கிடையாது. ஆனால் நடக்கிறோம். ஏன்னா 2ல் நிற்கவே முடியாது, 2ல் நிற்க முடியாது.
நீங்க ஏணி 2 கால் தானே, நிக்க வைக்க முடியுமா உங்களால? ஏணி நிக்க வைக்க முடியுமா? நிக்காது, விழுந்துரும். அதனால தான் முக்காலின்னு வச்சிருக்கிறோம். 3 கால் தான் நிக்க முடியும். நாற்காலிக்கு 4 கால், 2 காலில் நான் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. இந்த கேமரா இருக்க, இந்த கேமரா 2 இதுவும் நிக்காது, 3 நிற்கிறதுனால நிக்குது. உலகத்துல 3 இருந்தால் தான் நிக்க முடியும், 2 ஆல முடியாது. ஆனா நம்ம நிக்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், இப்படி குனிகிறோம், அப்படி குனிகிறோம். இது செட்டப் யாரு? படைச்ச ரப்பு, அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் அப்படியே நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உலகத்துல உங்களை 2 காலம் நடக்க வைத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் நாளை மறுமையிலே இறை மறுப்பாளர்களை முகத்தால் அல்லாஹ் நடக்க வைப்பான். இவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழும் பொழுது எப்படி இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி மரணிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கையிலேயே மறைந்து நம்முடைய உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவ கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அவர்களுடைய நிலையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு இடத்த சொல்லி காட்டுறான். அவங்கெல்லாம் பயந்து போய் இருப்பாங்களாம். இப்படி நடந்து வருவாங்க, முகத்தால் நடந்து வருவாங்க. எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பேர் ஆபத்தில் இருப்பாங்க, விழி பிதுங்கி போய் இருப்பாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு நாள், இந்த நாளில் வசமா மாட்டிக்கிட்டமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன செய்றான், பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். 80வது அத்தியாயம் 40-42 அல்லாஹ் பேசுகிறான். ஓ உஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா தர்ஹகுஹா கத்தரா. அந்நாளில் வேறு சில முகங்களின் மீது புழுதி படிந்திருக்கும், அவற்றை இருள் சூழ்ந்திருக்கும். உலாய்கஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்களே இறை மறுப்பாளர்களான பாவிகள். 3வது அத்தியாயம் 106 அல்லாஹ் பேசுறான். யௌம, அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாகவும் சில முகங்கள் கருத்தும் இருக்கும். யாருடைய முகங்கள் கருத்து இருக்குமோ அவர்களிடம் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்து விட்டீர்களா, நீங்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்ததால் வேதனையை சுவையுங்கள் என்று அந்த நாளில் கூறப்படும். ஓ உஜூஹு யௌமைதின் பாசிரா, சூரா கியாமால பேசுறான். மேலும் அந்நாளில் சில முகங்கள் வாடி இருக்கும். தலுன்னு ஐ யுஃபஅல பிஹா ஃபாக்கிரா, தங்களுக்கு பேராபத்து ஏற்படுத்தப்படும் என்பதை அவை உறுதியாக அறிந்திருக்கும். இப்படிலாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா ஒரு இடத்துல சொல்றான். 25வது அத்தியாயம் 34 அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லதீன யுஹ்ஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம் உலாயிக ஷர்ரு மகானன் வ அலல்ல சபீலா. முகம் குப்புற கிடக்குமாறு நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவோரே தரங்கட்டவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இப்படி அடிக்கிறான். யாரெல்லாம் என்னை மறுத்தார்களோ அவர்கள் முகம் குப்புற என்ன செய்வார்கள், நரகத்தை நோக்கி கிடத்தப்படுவார்கள். இவர்களெல்லாம் தரங்கட்டவர்கள், நேர்வழி தவறியவர்கள் என்று நாளை மறுமை நாளில் இறைமறை நிராகரிப்பவர்கள் முகத்தை வைத்து நடந்து நேரடியாக அங்கே போய் விழுந்துருவாங்க, நரகத்தில் போய் விழுந்துருவாங்க. அவங்களுக்கு கேள்வியே கிடையாது, அவங்களுக்கு கணக்கு இல்லை. நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி வாழ்ந்தாய், நன்மை செய்தியா தீமை செய்தியா என்ற எந்த விதமான கேள்வியும் கிடையாது. எடுத்த எடுப்பில் நேரா ஓடு நரகத்துக்கு அப்படின்னு சொல்லப்படும். இதான் நாளை மறுமையில இந்த இறை மறுப்பாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்தவர்கள், அநியாயங்கள் செய்தவர்கள், அட்டூழியங்கள் செய்தவர்கள், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தவர்கள், இப்படிப்பட்டவன் எப்படி நாளை மறுமையில, ஏன்னா மறுமையில எல்லாத்தையும் கணக்கு தீட்டுருவான், அநியாயமே நடக்காது. நீதியாளன் இந்த உலகத்தில் அநியாயம் பண்ணிடுவாங்க. பல கொலைகள் செய்தவன் நிரபராதியா உலகத்தில் தெரிவான். நாளை மறுமையில யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அங்கு காண்பார். அணு அளவு தீமை செய்தாலும் அதை அங்கு காண்பார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப இப்படிப்பட்ட அந்த மஹ்ஷர் மன்றத்தில் பல விதமான அடையாளங்களோடு பல தீமைகள் செய்தவர்களை அல்லாஹ் எழுப்பி விட்டுருவான். இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு நிலை குலைய வைக்கிறது, நம்முடைய குலை நடுங்க வைக்கிறது. அல்லாஹ் அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்திலிருந்து கடுமையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கேள்வி, அதாவது அவர்கள் உமது இறைவன் முன்பு வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். அலா ரப்பிக சஃபா,
என்ற ஒரு வசனத்தை ஓதணும். இந்த வசனத்துடைய நம்பர் வேணாம், அத்தியாயம் எத்தனாவது அத்தியாயம்? கை தூக்குங்களேன். 1 2 நீங்கள் சொல்லுங்க. தப்பு. தப்பு தப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்க காக்கா. இல்லை 28 20 காக்கா. பனி இஸ்ராயில் இல்லை. சரி, மாத்திரும். அடுத்த கேள்வி கேட்போம். சரியா? 18வது அத்தியாயம் 18:48. சரியா? 18வது அத்தியாயம் 48வது வசனம். சரி, இன்னொரு வாய்ப்பு. ஜிப்ரீல் எனும் ரூஹும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் நாளில் அளவிலா அருளாளன் அனுமதித்து நேர்மையாக பேசுபவரை தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். எந்த அத்தியாயம்? இருங்க, அவர் தூக்கிட்டாரு. சொல்லுங்க. 78. மாஷால்லா, கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கை தூக்கிட்டாங்க. சரியா, பரவாயில்ல. சீனாக்காகவும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க முதல்ல கை தூக்குறதுனால அவங்களுக்கு என்னது அந்த பரிசு வந்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வேறு எதாவது இருக்கா? அமல் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமல்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அமல்னா, தொடர்ச்சியாக நாளைக்கு மட்டும் கிடையாது, எப்போவுமே நம்ம செய்யணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதாவது குறுகிய நேரத்தில் 1000 நன்மைகள் நீங்கள் பெற முடியுமான்னு கேட்குறாங்க. குறுகிய நேரத்தில் 1000 நன்மைகளை பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பெற முடியும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லுங்கள். அது என்னது? உங்களுக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுரும். அல்லாஹ் மிக தூயவன், சுப்ஹானல்லாஹ். இதை 100 தடவை சொன்னோம்னு சொன்னால் 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை சொல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி நிதானமாக சொல்லணும்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், சொல்லி முடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், 1000 நன்மை. ஆனால் அது செய்கிறதுக்கு செய்தான் உணமாட்டான். இந்த செல்ஃபோனை வச்சு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு என்ன செய்வான்? மணிக்கணக்கில் வாழ்ந்து கிடப்பான். இந்த செல்ஃபோனில் ரீல்ஸை பார்த்துட்டு கிடப்பான். ரீல்ஸு இன்றைக்கி என்னெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் இதெல்லாம் மணிக்கணக்கில் ஓடும். ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு? மனசு வர மாட்டிருக்கு. இதை நாம் தவிர்த்து என்ன செய்வோம்? நேரம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை போற்றக்கூடிய இது போன்ற தஸ்பீகளை நாம் சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன். இதை யார் 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லை, 1000 தீமைகள் அழிக்கப்படும். இப்படி சொல்கிறாங்க, 1000 தீமை வைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீகை அதிகமாக முடியக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.